ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமி கேக்கை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. மைத்லியும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது கேக் அப்படின்னு வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட வீட்டுக்கு ஏதோ ஒரு தெரியாத மெக்கானிக் வந்து ரம்யாவோட காரை ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ரம்யா கிஃப்ட் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்டே, நான் தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்ப்பா, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் நீ தீபா கிட்ட சொல்லுமா, தீபா புரிஞ்சுப்பா, உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. அதை கேட்ட ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கார் ஏறுவாங்க. டிரைவர் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது. இதை பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்து டிரைவர் கிட்ட, வண்டி என்ன ரெடி ஆகலைங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வைக்க மாட்டீங்களா, ஏன் இப்போ ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாங்க. அதுக்கு டிரைவர், மார்னிங் கூட வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம், இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னாங்க. சரி நீங்கள் வண்டியை ரெடி பண்ணுங்கள், நான் வேறு வண்டி புக் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா அங்கேருந்து போயிடுவாங்க. இதை பார்த்த மெக்கானிக் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிட்டு, மேடம் நம்ம வண்டி ரிப்பேர் பண்ணதெல்லாம் வீணாக போயிடுச்சு, அவங்க வேறு வண்டி பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, சரி ஃபோனை போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே கேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் வர கெஸ்ட் எல்லாமே வந்து அபிராமி அருணாச்சலம் ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அபிராமி வந்து மைத்லி கிட்ட, என்ன கார்த்திக் இன்னும் ரெடி ஆகலையா, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வா மீனாட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீனாட்சியும் போகலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு கீழே வருவாங்க. அதை பார்த்து அபிராமி, ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல ரெண்டு பேருமே அப்படின்வாங்க. உடனே அருணாச்சலம், நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தேன், நான் கூட அழகாக இருக்கேன்னு என்னை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தே அப்படின்வாங்க. உடனே அபிராமி வந்து, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வராங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே மீனாட்சி தீபாவை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்க, வர வர உன்னோட அழகு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்வாங்க. உடனே மைத்லி, எவ்வளோ ஏறிச்சு இன்னைக்கு, எத்தனை கிராம் அப்படின்வாங்க. கிராம்லாம் கிடையாது, கிலோ கணக்கில் போய் டன் கணக்கில் போயிடுச்சு அப்படின்வாங்க. உடனே தீபா வந்துட்டு, கிண்டல் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து கார்த்திக்கிட்ட கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா தீபா அபிராமி கிட்ட, இல்லை அத்தை, என்னோடய ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா, அவளுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னாங்க. சரின்னு வந்து அபிராமியும் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வேறு ஒரு காரில் வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த காருக்கு முன்னாடி ஒருத்தன் பைக்கை போட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த டிரைவர்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பான். அது ரம்யா உள்ளே உட்காந்துட்டு, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, இது முடியாது போல இருக்கே அப்படின்னு வந்து பார்த்துட்ருப்பாங்க. இங்கே அபிராமி வந்து தீபா கிட்ட, என்னாச்சு தீபா, டைம் வேறு போயிட்டுருக்கு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேளு அப்படின்வாங்க. தீபாவும் கால் பண்ணுவாங்க. அப்போ ரம்யா வந்து, நான் வண்டியில் வந்துட்டுருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனை, வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு, இல்லடி உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நல்ல நேரம் வேறு போக போகுது அப்படின்வாங்க. உடனே ரம்யா வந்து, எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் கேக் கட் பண்ணிவிடுங்க, நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட தீபாவும் ஃபோன் வச்சுருவாங்க. அபிராமி என்னன்னு கேட்பாங்க. அப்போ தீபாவும் பார்த்தீங்கன்னா, அவள் வர கொஞ்சம் லேட் ஆகுமா, நம்மளை கேக் கட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. உடனே அபிராமி கார்த்திக்கிட்ட, கேக் கட் பண்ணுப்பா அப்படின்வாங்க. கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதை கேக்கை கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஊட்டிப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எல்லாருக்குமே கேக் ஊட்டி விடுவாங்க. அப்போ தீபா வந்து மைத்லி கிட்டே, நீங்கள் நம்ம வாங்கி வச்ச கிஃப்ட்டை கொண்டு வாங்க அப்படின்வாங்க. மைத்லியும் கிஃப்ட்டை கொண்டு வந்து தீபா கிட்ட கொடுப்பாங்க. தீபா அந்த கிஃப்ட்டை கார்த்திக் கிட்ட கொடுப்பாங்க. கார்த்திக் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சின்ன வயசில் கார்த்திகை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே கார்த்திக் தீபா கிட்ட, இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா, நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாண நாளைக்கான கிஃப்ட் இந்தாங்க அப்படின்னு வந்து ஒரு ரிங்கு கொடுப்பாங்க. கார்த்திக் அதை தீபா கிட்ட கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா காரை விட்டு இறங்கி வந்து அந்த டிரைவர் கிட்ட, என்னாச்சு, எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்வாங்க. அந்த டிரைவர் வந்து, அவர் வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டு இருக்காரு மேடம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்து, இந்தாங்க இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுங்க, நான் வேறு வண்டி பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரம்யா கிளம்பி போயிடுவாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடித்தவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ தடுக்க பார்த்தேன் மேடம், ஆனால் அவங்க வேறு வண்டி பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரியாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, இப்போ ரம்யா அங்கே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கார்த்திகா ரம்யா பார்த்துடவே கூடாது, அதை நீ தான் தடுத்தாகணும், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது மாதிரி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ரியாவும் ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரம்யாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதை பார்த்த ரியா வந்து, என்ன இவ வீட்டுக்கு வேற வந்துட்டாளா, இவ கார்த்திகை பார்க்காத மாதிரி நம்ம எப்படின்னா தடுத்தாகணும்னு யோசிச்சுட்டு அவசர அவசரமாக உள்ளே போயிட்டு கேக்கை கட் பண்ணி அதை அப்படியே கார்த்திக் மேலே படுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதை பார்த்த கார்த்திக் வந்து அதை சரி பண்ணிட்டு வரதுக்காக வாஷ்ரூமுக்காக மாடிக்கு கிளம்பி போயிடுவாங்க. அருணும் ஃபோன் வருதுன்னு அங்கேருந்து
அங்கேருந்து போயிடுவாங்க. ரம்யாவும் வீட்டுக்கு வந்து தீபக் கிட்ட நேரம் ஆயிடுச்சுடி, வர வழியில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் வேற, அவரை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னாங்க. இல்லை, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரையும் போயிருக்காரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வந்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மீனாட்சி வந்து ரம்யா கிட்ட, என்ன உங்கள் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, வெறும் கையோட வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதை கேட்டால் ரம்யா, அச்சோ நான் மறந்துட்டேங்க, இருங்க நான் போயிட்டு கிஃப்ட்டு ஆட்டோலேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போவாங்க. அதுக்குள்ளேயும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து, எங்கே உன்னோட ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு வந்து தீபா கிட்ட கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு, இல்லை அவள் கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த ரியா, ஐயோ 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்க கூடாது, நம்ம எதனா பண்ணியே ஆகணுமேனு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் உண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.